வணக்கம். இத்தனை நாளும் நான் இடைவெளி விட்டு பேசுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. அதை சொல்கிறேன். நான் என்னுடைய உயிர் நண்பர்னு சொல்லலாம், ஐயப்ப பிரசாத். சவுத் ஸ்க்ரீனுடைய எடிட்டராக இருந்தார். ஆங்கில பத்திரிகை அது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கேரள சூப்பர் ஸ்டார்ஸ் மம்முக்கா, லாலேட்டன் மற்றும் நடிகைகளோடெல்லாம் நெருங்கி பழகியவர், எனது நெருங்கிய நண்பர். தினசரி காலமுறை அவருடைய ஃபோன் இல்லாமல் நான் எந்திரிக்க மாட்டேன், என்னுடைய ஃபோன் இல்லாமல் அவர் எந்திரிக்க மாட்டார். ஒரே ஒரு பையன். அவர் கடந்த ஒரு வருடமாக கடுமையான கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். தவறான சில பழக்கங்கள் மனிதர்களை அப்படியே நசுக்கி போயிடும். அதுக்கு அவர் ஒரு நல்ல உதாரணம். என்னுடைய நண்பர் தான். நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், வேண்டாமே இந்த பழக்கமெல்லாம் வேண்டாமேன்னு சொல்லியிருக்கேன். அவர் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு போயிடுவார். கிட்டத்தட்ட 2 மாத காலம் மருத்துவமனையில், அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று இறந்து போயிட்டார். அந்த துக்கம் தாங்கலை. அவருடைய நோய் கொடுமைகளை அவர் சொல்லும்போது நான் அப்படியே உடைஞ்சு போயிடுவேன். இப்படியெல்லாமா நோய் வரும் அப்படின்னு உடைஞ்சு போயிடுவேன். அப்போல்லாம் நான் அப்படியே தளர்ந்தும் போயிடுவேன். பேச மாட்டேன், அமைதியாக படுத்துருவேன். எந்த இதுலேயும் செய்திகள் ஓடாது, செய்திகள் மீதே கவனம் இருக்காது. அந்த அளவுக்கு என்னுடைய நட்பில் ஊறி போயிட்டோம். நாங்கள் 2 பேருமே நல்ல நண்பர்களாக இருந்தோம். அவருடைய இழப்பு என்னால் ஈடுகட்ட முடியாது. திரைப்பட உலக பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், நடிகர்களுக்கும் தெரியும், ஐயப்ப பிரசாத் என்றால் ஒரு நல்ல மனிதர் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவருடைய ஆன்மா அமைதியடைய எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு இன்றைய பேச்சை தொடர்கிறேன். பார்க்கலாம். சரி, இப்போ முதல்ல ஒரு நல்ல, அதாவது இந்த எலெக்ஷன் டைம் ஆச்சா, சில கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுவாங்க. அந்த கருத்து கணிப்புகள் வெளியிடுறதுல சில கருத்து கணிப்புகள் சரியாக இருக்கும். லோக்போல் அப்படின்னு சொல்லி ஒரு கர்நாடக அமைப்பு அருமையாக அவங்க கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க. அது மோரார்லெஸ் கரெக்டாக இருக்கும். அவங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. டிஎம்கே 181லிருந்து 189 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. ஏஐஏடிஎம்கே 38 தொகுதியிலிருந்து 42 தொகுதிகள் வரை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, புதிதாக தோன்றிய தமிழக வெற்றி கழகம் 8லிருந்து 10 இந்த மாதிரி கணித்து அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க, கணிப்பு போட்டிருக்காங்க. தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால், CNN, நியூஸ் 18 இவங்க 2 பேரும் கணக்கு பண்ணி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் டிஎம்சி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் 174லிருந்து 184 வரைக்கும் கிட்டத்தட்ட மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. பிஜேபியினுடைய முரட்டத்தனமான நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஈடு கொடுத்து அந்த பெண் சிங்கம், வங்கத்தை அந்த பெண் சிங்கம் இருக்க பின்னி எடுத்துட்டாங்களாம். பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்? 108, 118 தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த நியூஸ் 18 CNN கணிப்பு சொல்லுது. மம்தா பானர்ஜி மறுபடியும் சிஎம் ஆகிறாருங்கிற மகிழ்ச்சிகரமான செய்தியை அவங்க சொல்லியிருக்காங்க. கணிப்புகள்ங்கிறது மனிதனாக கணிக்கிறது தான். மக்கள் என்ன அளவுக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறத பொறுத்து தான் தலைவிதி மாறும். இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்காக இதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ சிலர் இந்த மக்கள் நீதி மையம் இந்த எலெக்ஷனில் போட்டியிடலை. திமுக கொடுத்த அந்த சின்ன தொகுதிகள் 2 தொகுதிகள்னு சொல்கிறாங்கல்ல,
அதை வாங்கிட்டு திமுக சின்னத்திலே ரைசிங் சேனல் சின்னத்திலேயே ஓட்டு போட்டு இது போட்டிட்டுருக்கலாம், தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சிலர் கண்டிக்கிறாங்க. நல்ல வாய்ப்பை இழந்துட்டார் அப்படின்னு சில நண்பர்களே, நம்ம நண்பர்களே, அது அவர்களுடைய ஆதங்கம், அவர்கள் எதை எதிர்பார்த்து அந்த மாதிரி சொன்னாங்கன்னு தெரியலை. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலையும் உலகநாயகன் கமல்ஹாசனும் மக்கள் நீதி மையம் எடுத்த முடிவு சரியான முடிவு. இந்த தேர்தலில் போட்டியிடாததுனாலேயே மக்கள் நீதி மையம் ஒளிந்து போய்விடாது. அதனுடைய நடவடிக்கைகள் குறையவும் செய்யாது. இதை விட சட்டமன்றத்தை விட அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் ஒன்று இருக்குது தெரியுமா? உள்ளாட்சி தேர்தல். அந்த உள்ளாட்சி தேர்தலில் தன்னுடைய முழுமையான சக்தியையும் ஈடுபடுத்தி உள்ளாட்சி அமைப்புகளை நாம் கைப்பற்ற வேண்டும். இந்த அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை, அதாவது இதை நீங்கள் உதயசூரியனில் போட்டி போடுங்க, குறைஞ்ச அளவு தர்றோம் அப்படிங்கிறத நீ ஏற்றுக்கங்கன்னு சொன்னதை அன்போடு மறுத்துன்னா அதுவும் ஒரு கடமை தான். நாங்கள் உழைக்கிறோம், முழுமூச்சாக உழைப்போம், அதில் எந்த விதமான சந்தேகமும் பட வேண்டாம். முழுமூச்சோட உழைப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார் உலகநாயகன் கமல்ஹாசன். சொன்ன வாக்குறுதியை தவற விட்டது கிடையாது. வாய்ச்சொல் வீரர் கிடையாது கமல்ஹாசன். உள்ளாட்சி தேர்தலில் ஐயா எங்களுக்கு 2 மேயர் கொடுங்க, 10 நகரசபை கொடுங்க, மற்ற உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை இருக்குது, நாங்கள் போட்டி போடுறோம், உரிமையோடு பேசி வாங்கலாம். இதுக்காகத்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய எதிர்கால திட்டத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா சிலர் ரொம்ப ஆடுறாங்க, ஐயா போச்சே திமுகவை அடகு வச்சிட்டாரு, திமுக கட்சி அழிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நான் கமல்ஹாசன் சாரை பற்றிலாம் பேச மாட்டேன், எனக்கு என் கடமை எனக்கு விஜய் தான் அப்படின்னு சிலர் இந்த இனம் மாறுறாங்க. பார்த்தீங்களா? அவர்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இனம் மாறுபவர்கள் மாறட்டும், அது அவங்களுடைய புத்தி, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் கொள்கை மாறாத கூட்டம் தான் உலகநாயகன் கமல்ஹாசன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடிமையாகிவிடவில்லை. அவர்களுடைய வலிமையை, அவர்களுடைய ஆளும் திறமையை நாமும் பின்பற்ற வேண்டும், நாமும் கைப்பற்ற வேண்டும். அதன் அடிப்படையில் நம்மை வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து கொண்டு தான் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த முடிவை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விரைவிலேயே தமிழகத்தில் முழுமூச்சாக அவர் சுற்றுப்பயணம் அமையவிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அடுத்து நம்ம செய்திக்கு போவோம். இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்றைக்குமே இந்த ரெபல்னு சொல்லி ஒருத்தங்க உள்ளே தெரிவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பிடிப்பும் இருக்காது. 10 பேரில் 4 பேர் ரிபல்னா மீதி 6 பேர் இருக்கான். என்ன செய்ய முடியும்? கட்சியை வளர்க்கிறதுக்குன்னு அவங்க எந்த விதமான இதுவும் கிடையாது. அதில் இந்த ஜோதிமணி எம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதவினால் எம்பி ஆனவங்க காங்கிரஸ் கட்சியில், அவங்க இங்கே பார்லிமெண்ட்லாம் கொஞ்சம் அருமையாக பேசுவாங்க, பேச்சு திறமைலாம் குறையில்லை. ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயே காலை வர்றதுக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த அம்மா கெட்டிக்காரமாக போல இருக்குது. அந்த அம்மா சொல்லுது, அதை அப்படியே நான் படிக்கிறேன். காங்கிரஸ் தொகுதி தேர்வு வெளிப்படையில்லை, தொகுதி தேர்வில் வெளிப்படையில்லையாம், விரிவான விவாதமும் நடத்தப்படவில்லையாம். இந்த கருத்து, அதாவது நான் சொல்ல இந்த கருத்து ஏற்கப்படவில்லை. அதான் சொல்கிறாங்க, நம் போன்ற, அந்த நம்மனா என்னங்கிறது எனக்கு தெரியல. என் போன்றன்னு சொன்னால் என்னை போன்றன்னு நான் சொல்லிக்கலாம். நம் போன்றன்னா இங்கே பன்மையில் சொல்கிறாங்க. அந்த நம் யார் குறித்து அந்த அம்மா சேர்த்துருக்காங்கன்னு தெரியல. நம் போன்ற உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களின் உழைப்பினால் அந்த கட்சிக்காக பாடுபட்டதையெல்லாம் சிலர் விற்று தின்று தீர்க்கிறார்களாம். இவருடைய உழைப்பை உறிஞ்சி விலைவேசி தின்று தீர்க்கிறார்களாம். எவ்வளவு கடுமையான வார்த்தை பார்த்தீங்களா, எவ்வளவு கொடுமையான வார்த்தை பார்த்தீங்களா. இதை காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரு எம்பி சொல்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதை பற்றி என்ன தெரியலைங்க.
சரி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்த மாதிரி ஒரு எம்பி பேசியிருக்காங்க, இது கருத்து சொல்லியிருக்காங்களே, பதிவு பண்ணியிருக்காங்களே, ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு கண்டறிஞ்சு அந்த அம்மாவை கண்டிச்சிருக்கணும், அல்லது அந்த அம்மா சொல்கிற குற்றம் உண்மையானால் அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். எதுவுமே இல்லை. இப்போ 28 சீட்டு இவங்களுக்கு ஏண்டா கொடுத்தோம்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் மட்டுமல்ல மற்றவர்கள் எல்லாம் வருத்தப்படுகிற நிலைமையில் அந்த கட்சி இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது. இன்றைக்கி ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணலை. வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சால் தானே வேட்புமனு தாக்கல் பண்ண. அதையும் சொல்கிறாரு நம்ம முதல்வர். நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் சொல்கிறாரு, இன்று இரவுக்குள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வேட்பாளர்களை அறிவித்து விடுவார்னு நேற்று சொல்கிறாரு. நம்ம முதல்வர் சொல்கிறாரு. முதல்வர் சொல்லி தான் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் லிஸ்ட்டே வரப்போகுதுங்கிறது தெரியுது. இதை காங்கிரஸ்காரன் சொல்கிறதுக்கு திராணி இல்லையா அல்லது என்னன்னு தெரியல. இப்படிப்பட்டவர்களுக்கு 28 சீட்டு கொடுத்து அவங்கள சுமக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. நீங்கள் அடுத்து இதை நான் சொல்லவே வேண்டியதில்லை. மக்களுக்கு கரெக்டாக இருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடக்கூடாதுங்கிறத அவங்க முடிவு பண்ணியே இருப்பாங்க. கூட்டணி தர்மத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக போராடும். போரிட்டு தான் அந்த தேமுதிக வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அந்த உழைப்புக்கும் அந்த வெற்றிக்கும் அவர்கள் தகுதியானவர்கள் தானா என்பதை மறுபரிசீலனை செய்யணும். நீ அடுத்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரும்ல, அப்போ சில இதெல்லாம் கேட்க வருவாங்கள்ல, அப்போ தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரியாக இருந்து நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவங்கள வச்சுக்கணுமே தவிர இந்த 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிற மாதிரிலாம் கொடுத்து ஏவா வேலு சொன்னாருங்கிறதுக்காக எல்லாம் அந்த மாதிரி பணிஞ்சு இல்லை. ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு சொன்னாராம் ஏவாவா வேலு. அதாவது பொண்ணு பார்த்து வச்சுருப்பார் போல இருக்குது விஜயகாந்த் பையன்களுக்கு. அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும், நம்ம திருமண பரிசாக இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம வேட்பாளர் நம்ம முதல்வர்கிட்ட சொல்லியிருப்பார் போல இருக்குது. முதல்வர் ரொம்பவும் இரக்க மனப்பான்மை உள்ளவர். தலைவர் எப்படியோ கலைஞர் எப்படியோ அந்த மாதிரி இரக்க மனப்பான்மை உள்ளவர். அந்த இரக்க மனப்பான்மை விரோதிகள்கிட்ட கூடவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருங்க. எதிரிகள் தயக்கமே காட்டாதீங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கண்ணா ஒன்னான்னு பேசுகிறாரு. இப்போ அவரை பற்றி ஒரு செய்தி, இப்போ ஒரு ஊகமான செய்தி ஒன்று இன்றைக்கி பேசப்பட்டது. அதாவது இந்த பாஜக அதிமுக அணி சரியாக வெற்றி பெறலைன்னா, இந்த அணி வெற்றி பெறலைன்னா தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டு சேர்ந்து நம்ம புதிய அமைக்கலாம்னு ஒரு மத்திய மந்திரி பேசிட்டு போயிருக்காரு. இதன் அர்த்தம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு அந்த இடத்துக்கு டிடிவி தினகரனை கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. இதுதான் நடக்க போகுது. இதனுடைய வெளிப்பாடு தான் திருச்சியில் மோடி கலந்துக்கிட்டார்ல, பிரதமர் மோடி கலந்துக்கிட்ட அனைத்து கட்சி அவங்க கூட்டணி கட்சி இது பார்த்தீங்களா, அதில் 6 ஆர்ச்சி வச்சுருந்தாங்க. 6 வரிசையிலும் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ கிடையாது, படம் கிடையாது. அந்த கட்சி மேடையில் மோடி அமர்ந்து இந்த கட்சி மேடையில் பின்புலத்தில் வைத்திருந்தார்கள், பெரிய பெரிய படங்கள் வைத்திருந்தாங்களோ, அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி படம் இல்லை. இதெல்லாம் ஏன்னு கேட்டு அதுக்கு சரியான விடை இது வரைக்கும் வரலை. இன்றைக்கி வரைக்கும் பிஜேபியும் சொல்லலை, அதிமுகவும் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியலை. அப்போ அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக டிடிவி தினகரனை ஏற்பதற்கு தயாராகிவிட்டார்கள், மனதளவில் தயாராகிவிட்டார்கள். இதுதான் நடக்க போகுது. இது சசிகலாவுக்கு பிடிக்கலை. சசிகலா டிடிவி தினகரன் கையில் போகிறத விட அவர் கையிலேயே இருந்தால், பழனிசாமி கையிலேயே இருந்தால் நாளைக்கு எப்படினாலும் மிரட்டு கட்டி நம்ம படியை வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் டிடிவி தினகரன்ட்ட நம்ம இப்போ அந்த கட்சியை பறி கொடுத்தோம்னா நம்மளோட வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது சசிகலாவுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த நம்ம ஆரம்பத்தில் சொன்னல, அதுக்கு ஒரு விரிவாக்கமாக அது ஒரு விரிவுபடுத்துகிற மாதிரி ஒரு கொள்கை, ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என் பொறுப்பு
நான் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதியை என் தோள் மீது சுமந்து காப்பாற்றுவேன். இங்கே தான் நிற்கிறாரு கமல்ஹாசன். திமுகவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நான் எலெக்ஷனில் நிற்கலை. எங்கள் மக்கள் நீதி மையம் போட்டி போடாது. ஏன்னால் எங்களுக்கு அந்த சின்னம் டார்ச் லைட் சின்னம் தான் எங்கள் சின்னம். எங்கள் சின்னம் ஒதுக்கப்படலைன்னா நாங்கள் உழைக்க மாட்டோம், அதை நாங்கள் நிற்க மாட்டோம். ஆனால் உழைப்பை உறுதியாக கொடுப்போம், அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு மறுபடியும் உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னார். அதாவது ராமாயணம்ங்கிறது அது நடந்தது கற்பனையாக என்னங்கிறது தெரியாது. ராமன் சீதையோட வனவாசம் போகிறான், மனைவியை கூட்டிகிட்டு வனவாசம் போகிறான். ஆனால் லட்சுமணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமானாலும் அண்ணனை போல் மனைவியை கூட்டிக் கொண்டு அவன் வனவாசம் போகல. மனைவியை அரண்மனையிலேயே விட்டுட்டு உனக்கு பாதுகாப்பு, எங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பாக நான் போகணும்னு சொல்லி ராமனுக்கு ஆதரவாக, ராமனுக்கு பாதுகாவலாக தம்பி லட்சுமணன் போகிறான். அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதுகாப்பாக, அதை காக்கும் அரணாக மக்கள் நீதி மையம் விளங்கும் என்பதுதான் உலகநாயகன் கமல்ஹாசன் கொடுத்துள்ள வாக்குறுதி. நம்முடைய எண்ணமெல்லாம், அதாவது அவர் சொன்னது, மக்கள் நீதி மைய தொண்டர்களுடைய எண்ணமெல்லாம் இந்த தேர்தலை முடித்த கையோடு உள்ளாட்சி தேர்தலில் தான் இருக்கணும். உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான உள்ளாட்சிகளை நாம் கைப்பற்றணும். கிட்டத்தட்ட 2 மேயர் சீட்னாச்சும் நமக்கு வரணும். 2 மேயராகவும் நமக்கு இருக்கணும். ஒரு 5 நகரசபை தலைவராகவும் நமக்கு இருக்கணும். இது குறைஞ்சபட்ச திட்டம். இது போக போக உயரும் சொல்லி நாளை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.